இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதில் தமிழகத்தின் சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதேபோல் இந்தியா முழுவதிலும் உள்ள மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் அரசின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எந்த இலக்கும் சாத்தியமற்றது அல்ல. ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சி அடைந்து இருக்கும்போது மாநிலங்களும் வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும். இதுவே 140 கோடி மக்களின் விருப்பமாக இருக்கும். நாம் வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். உலக தரத்திற்கு இணையாக ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைந்தது ஒரு சுற்றுலா தளத்தையாவது உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்துள்ளார். அதில் கடந்த 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாய் பங்கினை 41% உயர்த்தினார்கள். ஆனால் 33.16% மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி பெரும் சுமையை ஏற்படுத்துகிறது. மத்திய வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கு 50% உயர்த்தப்படுவதுதான் முறையானதாக இருக்கும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சில மாநிலங்கள் கையெழுத்து போடாததால் சர்வ சிக்ஷா அபியான் நிதி மறுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2024-25 ஆண்டில் கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் நிதி தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்பட்டுள்ளது. ஆகவே தாமதமின்றி ஒருதலைப்பட்ச நிபந்தனைகளை வலியுறுத்தாமல் இந்த நிதியை விடுவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதேபோல் தமிழகத்தில் உள்ள காவிரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட முக்கியமான ஆறுகளையும் நாட்டில் உள்ள பிற முக்கியமான ஆறுகளையும் சுத்தம் செய்து மீட்டெடுப்பதற்கான திட்டம் வேண்டும். ஆகவே காவிரி, வைகை, தாமிரபரணிக்கு புதிய திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும். இந்த திட்டங்களுக்கு எல்லாம் ஆங்கிலத்தில் பெயரிட வேண்டும். அவற்றை மாநிலங்கள் தங்களது மொழியில் மொழிபெயர்த்து கொள்வார்கள் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இந்தியாவில் உள்ள நகர்ப்புறங்களில் மேம்பாட்டிற்கு பெருமளவிலான நிதியை கொண்ட ஒரு பெரிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அவசியம் எனவும், சிறந்த உள்கட்டமைப்பு இயக்கம் மற்றும் சுகாதாரத்தை மையமாக கொண்ட ஒரு புதிய நகர்ப்புற மறுமலர்ச்சி திட்டத்தை உருவாக்குவது அவசர தேவையாக உள்ளது. இது போன்ற ஒரு திட்டத்தை விரைவில் மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தி உள்ளதாக தனது எக்ஸ் பக்கத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டு உள்ளார். மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மத்திய வரி வருவாயில் மாநிலங்களுக்கான பங்கு 50% உயர்த்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது கல்வி, நிதி தொடர்பான விவகாரங்கள் குறித்து தனிப்பட்ட முறையிலும் வலியுறுத்தினார் என்று திமுக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக டாஸ்மாக் துறை உள்ளிட்ட தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் நடைபெற்றுள்ள பல ஆயிரம் கோடிக்கு மேலான ஊழல் குறித்து அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் தெரிய வந்துள்ளதால் அண்ணா அறிவாலய திமுக கூடாரம் எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்ய இருப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.